மின் தட்டுப்பாடு அப்படிங்கிறது இன்றைய சூழ்நிலை இல்லை அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. இன்றைக்கு நம்மளுக்கு எவ்வளவு தேவை வருதோ அவள் நம்மளும் ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம், தேவையான வெளியில வாங்கவும் செஞ்சுக்கலாம். அப்போ இந்த மின் தட்டுப்பாடு இல்லாமல் வேற ஏதாச்சும் ஒரு காரணத்துக்காக மின்வெட்டு வந்துச்சுன்னா அப்போ இருக்கிற அரசாங்கம் தான் அதற்கு பொறுப்பேற்க முடியுங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. அஃப்ளூயன்ட் ரீஜியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த போட் கிளப்பு, போயஸ் கார்டன், இந்த மாதிரி இடங்கள்லாம் அவ்வளோ கரண்ட் போல. பெரம்பூர், வியாசர்பாடி, இந்த மாதிரி ஒர்க்கிங் பீப்புள் இருக்கிற இடங்கள்ல தான் நிறைய வீடுகள் இருக்கிற இடங்கள்ல போச்சு. அப்படிங்கும்போது அதுக்கான காரணங்கள் வந்து அரசாங்கம் வேணுனே கட் பண்ணுச்சு அப்படின்னு நான் சொல்ல வரல. இதுக்குலாம் 4 நாள் 30 நாள் 6 மாசம்லாம் டைம் கொடுக்க முடியாதுங்க. இது ஃப்ரம் டே நம்பர் 1 நீங்க மக்களுக்கு கொடுக்க வேண்டிய கடமை. சார் ஏன் சார் பால் வர மாட்டேங்குதுன்னு கேட்டா, பால்லாம் வராதுங்க காலையில 6 மாசம் சரி பண்ணு சொல்ல முடியுமா? அது மக்கள் கண்ணாட வரும். டெய்லி தண்ணிலாம் 6 மாசம் கழிச்சு தாங்க வரும்னு சொல்ல முடியுமா? 6 மாசத்துக்கு மக்கள் தண்ணிக்கு இங்க போவாங்க. அப்போ சில விஷயங்கள் அன்னாட செய்ய வேண்டிய விஷயம். நேற்று வரைக்கும் ஒழுங்கா போனது இன்னைக்கு ஏன் ஒழுங்கா போகல? அதான் கரப்ட் கவர்மெண்ட்ன்றீங்க, கையாளாத கவர்மெண்ட்ன்றீங்க டிஎம்கே கவர்மெண்ட். அப்ப அந்த கரப்ட் கையாளாத கவர்மெண்ட்ல எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது உங்க ஆட்சிக்கு வந்தா நீங்க நல்ல ஆனஸ்டான கவர்மெண்ட்ல நடத்துறீங்க. அப்ப எல்லாம் இன்னும் நல்லா நடக்கணுமே. அப்ப ஏன் கரண்ட் போகுது? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோக்களையும் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு தாவேக அரசு மின்வெட்டும். மின்வெட்டு அப்படிங்கிற நீங்க பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, அது புதுசாக ஒரு ஆட்சி வரும்போது நம்ம ஒரு விஷயத்தை குறை சொல்ல முடியாது. ஏன்னா இதற்கு முன்னால் ஒருத்தவங்க விட்டுட்டு போற கரண்ட்டை தான் அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அப்போ அந்த குறையை நம்ம எப்போ சொல்ல முடியாது அப்படின்னா, மின் தட்டுப்பாடு இருக்கு அப்படிங்கும்போது புது அரசை நீங்க குறை சொல்ல முடியாது. வந்த உடனே நீங்க வந்து கரண்ட்டை தயாரிச்சு உற்பத்தி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு ஒன் நேஷன் ஒன் கிரிட்ங்கிற மூலமா நீ கரண்ட்டை வெளியிடங்கள்ல இருந்து அதிக விலை கொடுத்து வாங்கி நீங்க கொண்டு வந்துக்கலாம் தமிழ்நாட்டில். அப்ப அந்த மின் தட்டுப்பாடு அப்படிங்கிறது இன்றைய சூழ்நிலை இல்லை அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. இன்றைக்கு நம்மளுக்கு எவ்வளவு தேவை வருதோ அவள் நம்மளும் ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம், தேவையான வெளியில வாங்கவும் செஞ்சுக்கலாம். அப்போ இந்த மின் தட்டுப்பாடு இல்லாமல் வேற ஏதாச்சும் ஒரு காரணத்துக்காக மின்வெட்டு வந்துச்சுன்னா அப்போ இருக்கிற அரசாங்கம் தான் அதற்கு பொறுப்பேற்க முடியுங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. இப்போ இன்றைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா சென்னை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ராதாகிருஷ்ணன் அவர் எலக்ட்ரிசிட்டி செக்ரட்டரி அவர் சொல்றாரு, மின் தட்டுப்பாடு இல்லை, ஆனால் கரண்ட் கட் ஆகுது, அங்கங்க லோடு ஓவர் ஏதாவது டிரான்ஸ்ஃபார்மர் வெடிக்குது, அப்படி இப்படின்னு சொல்றாரு. அப்போ இதெல்லாம் அன்றன்றைக்கு அப்பப்போ யார் அரசாங்கத்தில் இருக்காங்களோ அவங்க பராமரித்து செய்ய வேண்டிய ஒரு வேலை. அதாவது போன திமுக அரசுல பீரியட்ல அப்படி போயிருச்சுன்னா அவங்க வந்து அதிமுக அரசை கை காமிக்க கூடாது. அதை சரி பண்றதுக்கு தான் அப்போ வந்து உங்களை எலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க, நீங்க எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர் ஒருத்தர் வச்சிருக்கிறீங்க. அப்போ இந்த பிரச்சனை ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க பாத்தீங்கன்னா குறிப்பா வட சென்னை அந்த பகுதியில் உள்ள பகுதிகளில் தான் ரொம்ப கரண்ட் கட் ஆகுது. அப்போ குறிப்பா மாத்தி சொல்லணும் அப்படின்னா அஃப்ளூயன்ட் ரீஜியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த போட் கிளப்பு, போயஸ் கார்டன், இந்த மாதிரி இடங்கள்லாம் அவ்வளவு கரண்ட் போல. பெரம்பூர், வியாசர்பாடி, இந்த மாதிரி ஒர்க்கிங் பீப்புள் இருக்கிற இடங்கள்ல தான் நிறைய வீடுகள் இருக்கிற இடங்கள்ல போச்சு. அப்படிங்கும்போது அதுக்கான காரணங்கள் வந்து அரசாங்கம் வேணுனே கட் பண்ணுச்சு அப்படின்னு நான் சொல்ல வரல. இது பல காரணங்கள் இருக்கலாம். ஆனா அதை பார்ப்பதற்கு தான் அரசாங்கம் ஸ்வேரிங் பண்ணிருக்கு. நான் இப்பதான் வந்திருக்கேன், நான் ஒரு 2 மாசம் கழிச்சு தான் பார்ப்பேன்னு சொல்ல முடியாது. கரண்ட்டுங்கிறது நீங்க அத்தியாவசிய தேவையாக போகும்போது டே நம்பர் 1ல இருந்து நீங்க போர்க்கால அடிப்படையில் கரண்டா இருக்கான்னு பார்க்கணும். எல்லா இதுலயும் ஆட்சிகள்லயும் கரண்ட் வந்து சம்மர்ல போகத்தான் செய்யும். அவங்க உடனே நடவடிக்கை எடுத்து அப்பப்போ நைட்ல டக்கு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இந்த ஆட்சியில என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா, மக்கள் தெருவில் இறங்கி ஏன் போராட ஆரம்பிச்சாங்கன்னா, கரண்ட் இருக்கிற நேரத்தை விட இல்லாத நேரம் தான் நைட் அதிகமா இருக்கு, தூங்க முடியாது. எல்லா இடங்கள்லயும் பெரிய பிரச்சனை வெடிக்க ஆரம்பிச்சுது. இந்த பிரச்சனை வெடிக்கும் போது எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர் ஆகிய நீங்களும் உங்க அரசாங்கம் என்ன சொல்லணும்னா, இதற்கான உண்மையான காரணத்தை நீங்க வெளியில வந்து சொல்லி நீங்க அதை பார்த்து நீங்க நடவடிக்கை எடுக்கணும். எடுத்த உடனே பாருங்க, இபி ஆபீசர் வந்து பாருங்க, ஜேஇஏஇ வந்து வரமாட்டேங்கிறாரு ஆபீஸ்ல இல்லைன்னு 11 மணிக்கு நீங்க போய் வீடியோ போடுறீங்க, ஒத்துக்கிறேன். அதாவது நம்ம அரசாங்க அலுவலர்கள் வேலை பார்க்க மாட்டாங்க, காசு வாங்குவாங்க, எல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சிருக்கும், நானும் ஒரு சாதாரண குடிமகனா இபி ஆபீஸ்க்குலாம் போயிருக்கேன். இந்த சம்மர் பீரியட்லாம் சில சமயம் கரண்ட் இல்லைன்னு அந்த ஜேஇஏஇ வந்து காலையில் 5-6 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. எல்லாரும் அந்த சமயத்துல அவங்களுக்கு வேலை இருக்கும், சம்மர்ல தான் அவங்களுக்கு வேலை இருக்கும். வெள்ளம் வந்து கரண்ட் கட் ஆகும்போது ரெஸ்டோர் பண்றதுக்கு நைட்லாம் வேலை பார்ப்பாங்க. காலையில ஒருத்தர் 5 மணிக்கு போயிட்டோம், 12 மணிக்கு ஆஃபீஸ்க்கு வந்தானா தப்புன்னு சொல்ல முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் அவனும் மனுஷன், அவனுக்கு வேலைகள் இருக்கும் இல்லையா? அப்போ நைட்ல வேலை பார்த்தானா பகல்ல வரதான் செய்வான். அப்படி இருந்துச்சா இல்லையா நமக்கு தெரியல. அப்போ நீ என்ன சொல்றீங்க, அதை ரெக்டிஃபை பண்ணாம என்ன சொல்றீங்க, முந்தின கவர்மெண்ட்ல பழிய போடுறீங்க. என்ன பேச்சு? கரண்ட்டை திங்க வாங்க முடியும்? நான் உங்கள்கிட்ட ஒரே கேள்விதான் கேட்கிறேன். கரண்ட்டை டிஎம்கே திங்கவா முடியும் அல்லது ஏடிஎம்கே திங்கவா முடியும்? கரண்ட் இருக்கு, அதை உங்களால கொடுக்க முடியலன்னா உங்களோட கையால் அகத்தனம் தான் அது.
அது எப்படி முந்தின நாளுக்குள்ள சொல்லுவீங்க? அப்ப என்ன சொல்லலாம்? திமுக அரசு அப்படி பண்ணிருச்சு, திமுக அரசு பண்ணிருச்சு, அலுவலர்கள் போய் கரண்ட் கட் பண்ணிட்டு வராங்க, இப்படிலாம் நீங்க பேச ஆரம்பிச்சீங்க. அப்போ உங்க மேல உள்ள குற்றத்தை பார்க்காம நீங்க செய்ய முடியலப்பா, சில தவறுகள் இருக்கு, நாங்க ரெக்டிஃபை பண்ணி சரியா பண்ணிடுறோம் சொல்றதை விட்டு எல்லார் மேலையும் பலி போடுறது. கரெக்டா வேலையாட்கள்லாம் திமுக கைக்கூலி, அங்க இருந்து ஃபியூஸை திருடிட்டான். சரி, ஃபியூஸை திருடுனா நீங்க கேஸ் 1-2 இடங்கள்ல போடுறீங்க. சென்னை முழுசு எப்படி போகுது? தாம்பரத்துல போகுது, ஆவடியில போகுது, அம்பத்தூர்ல போகுது, வியாசப்பாடியில போகுது, பெரம்பூர்ல போகுது, எல்லா இடத்துலயும் எப்படி கரண்ட் கட் ஆகுது? எல்லா இடத்துலயும் ஃபியூஸை திருடினாங்க. அப்போ ஏதோ நிர்வாக திறமையின்மை அங்க இருக்குன்னு அர்த்தம். அந்த நிர்வாக திறமையின்மை இது என்ன நடந்தாலும் அதுக்கு பொறுப்பு அந்த நிர்வாகத்தில் உள்ளவங்க தான் பொறுப்பு. அப்போ அந்த நிர்வாக திறமையின்மையை சரி செய்வதை விட்டுட்டு நீ முந்தின அரசாங்கம் மேல பழி போடுறது ஜோக்கா இருக்கு. அப்ப நீங்க ஆட்சிக்கு வந்து 30 நாள் கழிச்சு முந்தின அரசாங்கத்தை மேல கண்ட்ரோல் இருக்குன்னா உங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு வேலை பார்க்கவே தெரியலன்னு அர்த்தம். ஒரு அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 30 நாள் கழிச்சும் பழைய அரசாங்கத்து மேலே கை காமிச்சீங்கன்னா அப்ப நீங்க ஆட்சியை பொறுப்பெடுக்கவே இல்லைன்னு அர்த்தம். உங்களுக்கு திறமையே இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். இதுக்கடையே மக்களை டைவர்ட் பண்றதுக்கு மாதிரி ஒரு சூழ்நிலை கொண்டு வந்தீங்க மாதிரி தான் எல்லாரும் மேல பழி சொல்றாங்க. என்னன்னா இந்த ஹார்ட் டிஸ்க் திருட்டு போயிடுச்சு, இப்ப ஹார்ட் டிஸ்க் ரெக்கவர் பண்ணிட்டோம், பெங்களூர்ல இருந்து ரெக்கவர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு மினிஸ்டர் ரிப்போர்ட் பண்ற மாதிரி சொல்றாங்க. என்ன இன்கிரிமினேட்டிங் மெட்டீரியல்ஸுமே இல்லை. ஒரு இன்கிரிமினேட்டிங் மெட்டீரியல்ஸுமே இல்லைன்னா அப்ப அது ஹார்ட் டிஸ்க் ரெக்கவர் ஆச்சு, அது கலப்பு போச்சுங்கிற ஒரு டைவர்சிட்டி டாக்டிக்ஸ் மாதிரி தானே இருக்கு. கரண்ட் இல்லைங்கிற கேட்கற விட்டு எல்லாரும் ஹார்ட் டிஸ்க் போச்சு பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அதை யாரும் கேட்க மாட்டீங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க. கரண்ட் அப்படிப்பட்ட விஷயம் மக்கள் டெய்லி கேட்பான். அவன் மறக்கும்னு நினைச்சாலும் நைட்டு கரண்ட் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு கேட்க வைக்கும். அது அப்போ உங்களோட நிர்வாக திறமையின்மையை வந்து நீங்க எதிர்கட்சி மேல பழி போடாதீங்க. கரண்ட் இல்ல, ஜெனரேஷன் இல்ல, கரண்ட் மட்டும் இல்ல, அவைலபிலிட்டி இல்லைன்னா நீங்க முந்தின கவர்மெண்ட்டை குறை சொல்லலாம். அவைலபிலிட்டி இருக்கு, இவ்வளவு யூனிட் தேவைப்படும், யூனிட்லாம் இருக்கு, ஆனா கரண்ட் இல்லைன்னா அதானங்க மக்கள் கோவம் வரும். யோசிச்சு பாருங்க. எல்லாம் இருக்குப்பா, நான் உன் வீட்டுக்கு கரண்ட் வராது அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ இதுக்கு வந்து பொறுப்பை வந்து நீங்க அடுத்தவங்க மேல தட்டி கழிக்கிறத விட்டுட்டு நீங்க ஆட்சிக்கு வந்த அடுத்த இதுக்குலாம் 4 நாள் 30 நாள் 6 மாசம்லாம் டைம் கொடுக்க முடியாதுங்க. இது ஃப்ரம் டே நம்பர் 1 நீங்க மக்களுக்கு கொடுக்க வேண்டிய கடமை. சார் ஏன் சார் பால் வர மாட்டேங்குதுன்னு கேட்டா பால்லாம் வராதுங்க, காலையில 6 மாசம் சரி பண்ணு சொல்ல முடியுமா? அது மக்கள் கண்ணாட வரும். டெய்லி தண்ணிலாம் 6 மாசம் கழிச்சு தாங்க வரும்னு சொல்ல முடியுமா? 6 மாசம் மக்கள் தண்ணிக்கு இங்க போவாங்க. அப்போ சில விஷயங்கள் அன்னாட செய்ய வேண்டிய விஷயம், அந்த அன்னாட செய்ய வேண்டிய விஷயத்துல ஒண்ணு அந்த கரண்ட். அது இருந்தும் உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு திறமை இல்லைன்னு அர்த்தம். ஒரு விஷயம், ஒரு பொருள் இருக்குப்பா, என்னால கொண்டு சேர்க்க முடியல, அப்படி இல்லப்பா கொண்டு சேர்க்க முடியல, பிரிச்சு கொடுக்குறேன், கஷ்டப்படுறேன்னு சொன்னா பரவாயில்ல. ஒரு பொருள் இருக்கு, என்னால உன்கிட்ட வந்து சேர்க்க முடியல அப்படின்னா உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்ல, திறமை இல்ல, துப்பு இல்லைன்னு அர்த்தம். அப்ப இதைத்தான் நீங்க வெளியே சொல்றீங்க. அப்படி சொல்றதோ நீங்க விட்டுக்கிட்டா கூட பரவாயில்ல. தேவையில்லாம அந்த விஷயத்துல அடுத்தவங்க தூக்கி 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 போடுறீங்க பாருங்க. இது ஒரு நரேட்டிவ் செட் பண்ணியே நீங்க கவர்மெண்ட் நடத்தாதீங்க. ஒரு விஷயம் நடக்குது, ரைட், நாங்க புதுசா வந்திருக்கோம் அப்படின்னா நீங்க கத்துக்கணும். அதை எப்படி கத்துக்கலாம் அப்படின்னா நீங்க வில்லிங்கா எல்லாரோடையும் உட்கார்ந்து படிக்கணும். நீங்க எடுத்த டே நம்பர் 1ல இருந்தே கேமரா தூக்கிட்டே தான் எல்லா இடத்துக்கும் ஓடுனீங்கன்னா கத்துக்கவே முடியாது. எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர் தெருவா சுத்துறாரு, பாக்குறாருன்ற அது பண்றாரு, அவருக்கு என்ன தெரியும் எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டை பத்தி? அப்ப அதை தெரிஞ்சுக்கணும். நம்ம இதுதான் பண்ண போறோம் அப்படின்னா நீங்க அவரை ஸ்வேரிங் பண்ண போறீங்கன்னா நான் வந்து ஆட்சி எடுக்கும் போது 4 to 10க்குள்ள நிறைய விஷயங்கள் பேசிக் தெரிஞ்சுருக்கணும். 10ஆம் தேதி ஸ்வேரிங் பண்றீங்க, நான் வந்து ரிசல்ட் 6 நாளுக்குள்ள இது எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டரா போறா, இது தெரிஞ்சுக்கோன்னு அவங்க தெரிஞ்சு வச்சிருந்தோம். ஒன்னும் கிடையாது, உங்களுக்கும் தெரியாது, கத்துக்கவும் நீங்கள் தயாராக இல்லை. பழி போடுறது மட்டும்தான் உங்களுக்கு வேலை. ஏன் வரல? முன்னாடி திமுக 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 ஒரு பூத மாதிரி உங்க மைண்ட்ல உட்காந்து அப்படி தூக்கி வெளியில போடுங்க. ஆட்சிக்கு நீங்க வந்துட்டீங்க. இப்ப இன்னொரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா, எந்த அரசாங்கமுமே வந்து தன்னோட ரிசோர்ஸஸ் முதல்ல நம்ம நல்ல ஒரு புரிஞ்சுக்கணும். ஒரு மாநிலத்துல வந்து எவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்கு அப்படின்னா இருக்கிறதுக்குள்ள முதல்ல நேற்று வரைக்கும் ஒழுங்கா கரெக்ட் வந்துட்டு இருந்துச்சு, இன்னைக்கு நம்ம கொடுக்கறதுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த நீங்க செய்யணும். இருக்கிற விட்டு நம்ம 10 வருஷம் கழிச்சு நான் சரியாக்கிடுவேன்னு சொல்றது மக்களுக்கு ஒன்னுத்துக்கு யூஸ் ஆகாது. நேற்று கரண்ட் வந்துச்சு, எல்லாருக்கும் இருக்க வேண்டிய எல்லா டிரான்ஸ்ஃபார்மர், இதுக்குள்ள நம்ம என்ன செய்ய முடியும், இதுக்குள்ள நாம எப்படி வேலை பார்க்க முடியும் அப்படிங்கறத நீங்க பாக்கணும். உங்க ஆட்களுக்கு எதுவுமே இருக்கிற விட்டு பறக்கிறதே தான் நீங்க பாக்குறீங்க. அது இல்ல சரியில்லை, இது சரியில்லை, இது சரியில்லை, என்ன புலம்பல் புலம்பல் புலம்பல். இந்த கவர்மெண்ட்ல புலம்பலை தவிர வேற எதுவுமே நடக்கல. அங்க போனா அது சரியில்லை, இவன் அது சரியில்லை, இது சரி. நீங்க இனிமேல் திருத்துங்க. இப்ப இருக்கிறத செட் பண்ணி இருக்கிறதுக்குள்ள ஃபங்க்ஷன் பண்ண வைங்க. ஒரு கோயிலுக்கு போறீங்க, லஞ்சம் கோயில முடிடுவீங்களா? அப்ப அது அதுக்குள்ள ஃபங்க்ஷன் பண்ண வச்சு மெதுவா நீங்க திருத்தணும். எதையுமே உங்களுக்கு ஒரு விஷயத்தை சரியா எப்படி எடுத்து கையில ஹேண்டில் பண்ணி பண்ணுங்கிறது தெரிய மாட்டேங்குது. எடுத்தோம் கவுத்தோம் செய்ய முடியாது. நேரா போனா அது எல்லா குவாரியும் மூடுறாரு, கரெக்ட், தப்பாதான் மூடு. பட் அதுக்கு முன்னாடி ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும். இப்ப கேட்டா கல் விலை ஏறிடுச்சு, செங்கல் விலை ஏறிச்சு, ஜல்லி விலை ஏறிடுச்சு, கல் விலை ஏறிச்சு, எம்சாண்ட் விலை ஏறிச்சு, ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க எல்லாரும். அப்போ மக்களை பாதிக்காம ஒரு விஷயம் எடுக்க தெரியணும் உங்களுக்கு. நேற்று என்ன கேள்வி மக்கள் கேட்கிறாங்க, நேற்று வரைக்கும் ஒழுங்கா போனது இன்னைக்கு ஏன் ஒழுங்கா போகல?
அத கரப்ட் கவர்மெண்ட்ன்றீங்க, கையாளாத கவர்மெண்ட்ன்றீங்க டிஎம்கே கவர்மெண்ட். அப்ப அந்த கரப்ட் கையாளாத கவர்மெண்ட்ல எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது உங்க ஆட்சிக்கு வந்தா நீங்க நல்ல ஆனஸ்டான கவர்மெண்ட்ல நடத்துறீங்க. அப்ப எல்லாம் இன்னும் நல்லா நடக்கணுமே. அப்ப ஏன் கரண்ட் போகுது? அப்போ உங்க கவர்மெண்ட் நீ கரெக்டா இல்லைன்னு சொல்லணும். கவர்மெண்ட் இன்எஃபிஷியன்ட் கவர்மெண்ட்னு ஒரு பேச்சு. அது உண்மையும் கூட. அவன் நீ கரப்ட்னு பிளேம் பண்ற கவர்மெண்டால கரெக்டா கரண்ட் கொடுக்க முடியுது. நாங்க ஆனஸ்ட் அப்படின்னு சொல்றவங்களால கரண்ட் கொடுக்க முடியலன்னா நீங்க இன்எஃபிஷியன்ட் தான் அர்த்தம். நீ கரெக்ட்னா கரெக்டா இல்லையா பேச வரல, நீங்க இன்எஃபிஷியன்ட் அர்த்தம், உங்க திறமையின்மைன்னு அர்த்தம். அந்த திறமையின்மையை நீங்க மாத்திக்கங்க. மாத்திட்டு ஒரு வேலையை எப்படி செய்யணுங்கிற முதல்ல கத்துக்கிட்டு அந்த வேலையை செய்யுங்க. எடுத்த உடனே தாம் தூம் பண்ணீங்கன்னா பண்ண முடியாது. பானை செய்யறதுக்கு எங்க ஊர்ல பலம், பானை செய்யறதுக்கு தெம்பு வேண்டாம், பாறை உடைக்கிறதுக்கு தான் தெம்பு வேணும். பானை செய்யறது கையில பொறுமை வேணும், திறமை வேணும், மெதுவா வணைய தெரியும். எல்லாராலையும் முடியாது. எப்படி வருவது? இட் கம்ஸ் வித் பிராக்டிஸ். அதை கத்துக்கணும். டே நம்பர் எடுத்த உடனே உங்களால பானை செஞ்சிட முடியுமா? அப்ப நீங்க வில்லிங் டு லேர்ன் ஆகணும். நீங்க யாருமே வில்லிங் டு லேர்ன் கிடையாது. மை வே ஆர் ஹைவேம்பாங்க ஆங்கிலத்துல. நான் சொல்றது இல்ல கிடையவே கிடையாது அப்படிம்பீங்க. அப்படி பண்ண முடியாது. உங்க கத்துக்கிற எண்ணங்கள் இருக்கிற மாதிரியே இல்ல. இன்ஸ்பெக்ஷன் போனா ஒருத்தர் அப்படியே ஹாஸ்பிட்டல் சுத்தி முறைக்கிறாரு. என்னன்னு பார்த்தா சீஃப் மினிஸ்டர் போட்டோ எங்க, இதுக்கையா இன்ஸ்பெக்ஷன் போனேன்? உங்க மினிஸ்டர்ஸ் எல்லாருமே கேமராக்கும் உங்க சீஃப் மினிஸ்டர் நல்ல பேர் வாங்குறதுக்கு மட்டுமே பேர் எடுக்கும் நினைச்சீங்க அப்படின்னா அது உருப்படாது, நல்லா இருக்காது. அப்ப நீங்க அப்படி பண்றது என்ன தெரியுது? உங்க சீஃப் மினிஸ்டர் தான் விரும்புறாருன்னு ஒரு கேள்வி வருது. அப்ப அந்த கவர்மெண்ட் நடக்கவே நடக்காது. ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல ஏன் கெட்ட பேர் வருன்றீங்க? எல்லா மினிஸ்டரும் ஜெயலலிதா அம்மையார் தரங்க நல்லா இருக்கும் வணக்கம் போடுவான். ஜெயலலிதா அம்மையார் பிடிக்கணும், மக்களுக்கு வேலை செய்யாம போயிருவான். அதனாலதான் அதிமுக மினிஸ்டர் நிறைய பேர் கெட்ட பேரே வந்துச்சு, இல்லைன்னா வந்திருக்காரு. அதே மாதிரி மக்களுக்காக வேலை பாருங்க. ஒரு விஷயத்த சரி பண்ணணும்னு முனைப்போட பாருங்க. இது விஷயம் நடந்துருச்சு, ரைட், முன்ன பின்ன பார்க்கணும், நம்ம இதை சரி பண்ணணும்னு நினைச்சு பாருங்க. அவன் மேல தப்பு, இவன் மேல தப்புன்னு புலம்பாதீங்க, அதை நிப்பாட்டுங்க. இது எல்லாத்தையும் விட உங்க நிர்வாக திறமைகளை வளர்த்துக்கிட்டீங்கன்னா இந்த இன்எஃபிஷியன்சின்னு சொல்றாங்க, திறமையின்மை அப்படிங்கிறதால நிறைய தப்பை நீங்க குறைச்சிக்கலாம். நீங்க இதை வளர்க்குற மாதிரியே தெரியல. எல்லா மினிஸ்டர்ஸுக்கும் முதல்ல உட்கார்ந்து ஒரு கிளாஸ் மாதிரி எடுங்க. நீங்க உங்க துறை என்ன, உங்க துறையில என்ன வேலை நீங்க செய்யணும், எப்படி செய்யணும், என்ன தவறுகள் நடக்கலாம், தவறை எப்படி டீல் பண்ணணும், ஒரு வாரம் 2 வாரம் உட்காந்து கிளாஸ் எடுங்க. கத்துக்கிட்டு நீங்க தயவு செய்து வேலை செய்யுங்க. தெருவா கேமராவை தூக்கிட்டு ஓடாதீங்க, ஒண்ணுமே நடக்காது. இப்படி ஓடினீங்கன்னா 5 வருஷமும் கேமரா தூக்கிட்டே தான் ஓடுவீங்க, எதுவுமே கத்துக்க மாட்டீங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. மீண்டும் சந்திப்போம்.